தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் இந்த காலை வேளையில் என்னுடைய யூடியூப் சேனல் மூலமாக சந்திப்பதில் உள்ளபடியே கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் வணக்கம். பிரியமானவர்களே, கடந்த சில வாரங்களாக பெயர் சொல்லி அழைக்கும் தேவன் என்ற தலைப்பின் ஊடாக 10 பாகங்களை இதுவரைக்கும் நாம் தியானம் செய்து முடித்திருக்கிறோம். அந்த 10 பாகங்களுமே ஆதியாகம புஸ்தகத்திற்குள்ளவே அடங்கிவிட்டது. பிரியமானவர்களே, ஆதியாகம புஸ்தகத்தில் ஆதாம் மற்றும் அவருடைய துணைவியார் ஏவாள் அவர்களுடைய குடும்பத்தில் இருந்து யோசேப்பு அவருடைய தகப்பனாகிய யாக்கோபு அவருடைய குடும்பத்தார் மொத்தம் 70 பேர் எகிப்து தேசத்திற்குள்ளே வந்தார்கள் என்று முடிகிறது அந்த ஆதியாகம புஸ்தகம். மொத்தம் 50 அதிகாரம். இந்த 50 அதிகாரத்தை நாம் உள்ளடக்கி 10 பாகங்களாக யாரையெல்லாம் இறைவன் பெயர் சொல்லி அழைத்தார் என்று பாகம் 1 10 வரைக்கும் பார்த்து முடித்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இன்று அதனுடைய தொடர் போதனையாக பாகம் 11. இந்த செய்தியை நான் இறைவனுடைய பெரிதான கிருபையில் தயாரித்து வந்திருக்கிறேன். இதை வழங்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் எனக்குள்ளே ஒரு பதட்டம் கூட வருகிறது என்று சொல்லலாம். அதாவது, ஒரு குழந்தையை பெற்றெடுக்க போகிற அந்த தாய் அந்த கடைசி நேரத்தில் ஒரு கர்ப்ப வேதனைப்படுவாள். ஒரு பெரிய ஒரு டென்ஷன் எல்லாம் இருக்கும். அதுபோல் இறைவனுடைய பெரிதான கிருபை பலன் எல்லாமே நமக்கு இருந்தாலும் இதை முழுமையாக ஒரு முழு குழந்தையாக ஒரு அருமையான ஒரு நல்ல சுவையான போஜனமாக வானத்தின் மன்னாவை நம் அனைவருக்கும் கொடுத்து அதை உட்கொண்டு அதன் மூலமாக நாம் பலப்பட வேண்டும். கர்த்தருக்குள் ஆவியினால் நாம் பலப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கை அதன் மூலமாக கட்டி காக்கப்பட வேண்டும், உயர்த்த வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு கூட இரவும் பகலும் இறைவனுடைய வார்த்தையை தியானம் செய்து அவர் சொன்னதுபடியே என்னுடைய வார்த்தையை நீ கை கொள்ள வேண்டும், அதை வாசிக்க வேண்டும், அதன் மேல் உன்னுடைய விசுவாசத்தை வைக்க வேண்டும், இரவும் பகலும் தியானம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் ஆண்டவர் நமக்கு போதித்திருக்கிறது போலவே நாம் அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, சரி, இந்த பெயர் சொல்லி அழைக்கும் தேவன் என்ற அந்த தலைப்புக்கு 10 துணை தலைப்புகளை நான் எழுதி வைத்திருக்கிறேன். அதை ஒவ்வொரு முறையும் நான் வாசித்து விட்டு தான் தேவனுடைய செய்திக்கு நேராக நாம் கடந்து போவது வழக்கம். ஏனென்றால் புதிதாக கேட்பவர்கள் கூட இதை எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்படி நான் வாசித்துவிட்டு துணை தலைப்புகளை சப்டைட்டில் என்று சொல்லப்படுகிற இந்த துணை தலைப்புகளை நான் வாசித்து விட்டு தான் இறை செய்திக்கு நேராக கடந்து போகிறேன். பிரியமானவர்களே, தயவு செய்து புதிதாக கேட்பவர்கள் முதல் பாகத்திலிருந்து தொடர்ந்து இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டு வருவீர்கள் என்று சொன்னால் பாகம் 10 வரைக்கும் மிகவும் அழகாக உங்களுக்கு புரியும். இறைவன் உங்களோடு கூட இருப்பதை நீங்கள் உணர முடியும். பிரியமானவர்களே, இது நாங்கள் பெற்றுக்கொண்ட சந்தோஷம், நம்பிக்கை, விசுவாசம். அதை அப்படியே நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம், கற்றுக் கொடுக்கிறோம். பிரியமானவர்களே, சரி, நம்முடைய பெயர்கள் தேவனுக்கு தெரியுமா? அவர் யாரையெல்லாம் பெயர் சொல்லி அழைத்தார்? எதற்காக அழைத்தார்? எந்த சூழ்நிலையில் அழைத்தார்? அப்படி பெயர் சொல்லி அழைத்தார் அல்லவா? அவர்களிடத்தில் என்ன பேசினார் மற்றும் அவர்களோடு கூட செய்த உடன்படிக்கை என்ன? பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்தவர்களையும் புதிய ஏற்பாட்டில் வாழ்ந்தவர்களையும் பல முக்கியமான தருணங்களில் அவர்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். சிலருடைய பெயர்களை அவர் மாற்றியும் இருக்கிறார். நம்முடைய பெயர்களை அவர் ஞாபகம் வைத்திருக்க ஏன் விரும்புகிறார்? நம்முடைய பெயர் மட்டும்தான் தெரியுமா, அல்லது நம்முடைய விலாசம் மற்றும் செய்யும் தொழில் அனைத்தும் அவருக்கு தெரியுமா? வெகு சிலரை பிறப்பதற்கு முன்பாகவே அவர்களுக்கு இன்ன பெயர் வைக்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார். இந்த துணை தலைப்புகளுக்குள்ளே அடங்கி இருக்கிறது தான் இறைவனுடைய செய்தியாக நாம் பார்க்கிறோம். எவ்வளோ அழகாக இறைவன் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். எந்த சூழ்நிலையில் அழைத்தார்? அவர் நம்முடைய பெயர்களெல்லாம் அவர் எவ்வளோ ஒரு அன்பாக ஞாபகம் வைத்திருக்கிறார். ஏற்கனவே ஒரு பாகத்தில் சொல்லியிருந்தேன், பெற்றெடுத்த தகப்பன் தாய்க்கு எத்தனை குழந்தைகள் இருந்தாலும், அது 1ஆக இருந்தாலும் 10ஆக இருந்தாலும் எத்தனை பிள்ளைகளாக இருந்தாலும் அத்தனை பிள்ளைகளுடைய பெயர்களை அந்த தாய் தகப்பன் மறக்க வாய்ப்பே கிடையாது. அதைவிட மேலாக இந்த உலகத்தில் எல்லாரையும் நம்மை சிருஷ்டித்திருக்கிற தெய்வாதி தேவன் நமக்கு தகப்பனும் தாயுமாய் இருக்கிற எல்ஷடாய் என்னும் தேவனாய் இருக்கிறபடினால உங்களுடைய பெயரையும் என்னுடைய பெயரையும் அவர் அறிந்திருக்கிறார் மற்றும் ஞாபகம் வைத்துக்கொள்ள அவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, சரி, இந்த பெயர் சொல்லி அழைக்கும் தேவன் என்ற இந்த செய்திக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனங்கள் 2. ஒன்று ஆதியாகம புஸ்தகம்
ஏற்கனவே நாம் சொல்லியிருந்தாலும் திரும்ப சொல்லுவது சிறப்பாக இருக்கும். ஆதியாகம புஸ்தகம் 32வது அதிகாரம் 28வது வசனம். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே. இதையெல்லாம் நம் தீர்க்கமாக நாம் தியானம் செய்து முடித்திருக்கிறோம் பெரியமானவர்களை. ரெஃபரன்ஸ்க்காக கொடுக்கிறேன். அதே போல ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 43வது அதிகாரம் 1 வசனத்தில் இப்படியாக வருகிறது, இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன் பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே என்று பழைய பெயரையும் ஞாபகம் வைத்துக் கொள்கிறார், புதிய பெயரை அவர் சூட்டுகிறார். இஸ்ரவேல் என்பது உன்னுடைய நாமமாக இருக்கும் என்று சொல்லி இதையெல்லாம் நம்ம ஆராய்ந்து கொண்டு வருகிறோம் பிரியமானவர்களே. இந்த நாளிலே நாம் நிஜ கதாநாயகனை நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறோம். அந்த நிஜ உலக கதாநாயகனுடைய பெயர் மோசஸ் என்கிற மோசே அவர்கள். இஸ்லாமிய மார்க்கத்தார் சொல்லுவார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லுவார்கள். நாம் மோசே அல்லது மோசஸ் என்பவரை குறித்து அந்த நிஜ உலக கதாநாயகனை, இவர் ஒரு மகா பெரிய கதாநாயகனுங்க, புரட்சியாளர் என்று சொல்லலாம். இவரை குறித்து நாம் தீர்க்கமாக தியானம் செய்ய போகிறோம். இவரை குறித்து யாத்திராகம புஸ்தகத்தில் மற்றும் லேவியராகம புஸ்தகத்தில், எண்ணாகம புஸ்தகத்தில் தொடர்ந்து பல புத்தகங்களிலே இவரை குறித்ததான வரலாறு வந்து கொண்டே இருக்கிறது. இந்த மோசஸ் அவர்களை குறித்து எத்தனை பாகங்கள் நான் போதிப்பேன் என்று எனக்கே தெரியாது. ஆவியானவருடைய சித்தத்திற்கு அதை நான் விட்டு விடுகிறேன் பிரியமானவர்களே. சரி, நான் அடிக்கடி சொல்லுவது, படைத்தவருக்கு தான் அந்த படைக்கப்பட்ட அந்த பொருளின் மேல் அக்கறை இருக்கும். அவர் எதிர்பார்த்தபடி அந்த பொருள் இயங்க வேண்டும் என்று சொல்லி இந்த உலகத்தில் பல தயாரிப்பாளர்கள் பல பொருட்களை படைத்து அனுப்பும் பொழுது, விற்க அனுப்பும் பொழுது அது கூடவே எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு மேனுவல் பிரிண்ட் பண்ணி உள்ளே வைத்து அனுப்புவார்கள் என்று சொல்லியிருக்கிறேன், பலமுறை சொல்லியிருக்கிறேன். அதே போல நமக்கு ஆவி ஆத்மா சரீரத்தை உள்ளடக்கிய இந்த மனுஷியாகிய நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு ஆண்டவர் தீர்க்கமாக மேனுவல் கொடுத்திருக்கிறாருங்க. கை ஏடு அல்லது கைப்பிரதி என்று சொல்லலாம். அதை தான் நாம் பரிசுத்த வேதாகமம் என்று சொல்லுகிறோம், ஆங்கிலத்தில் ஹோலி பைபிள் என்று சொல்லுகிறோம். இந்த மேனுவலை கொண்டு வந்தவர் நமக்கு இரட்சகராய் இருக்கிற, ஆண்டவராய் இருக்கிற நம்முடைய மூத்த சகோதரன் இயேசுவானவர் இம்மானுவேல் என்னும் நாமத்தில் இந்த மேனுவலை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நான் அடிக்கடி சொல்லுகிறேன். இது ஒரு பெரிய நம்பிக்கையோடு கூட விசுவாசத்தோடு கூட சொல்லுகிறேன் பெரியமானவர்களே. சரி, ஆதியாகம புஸ்தகத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நீங்கள் முழுமையாக படித்து முடிக்க பல வருடங்கள் ஆகும், பல மாதங்களும் ஆகும், பல வருடங்களும் ஆகும். தீர்க்கமாக நீங்கள் அதை தியானம் செய்து நீங்கள் படித்து எப்படி பிள்ளைகளை எக்ஸாமில் பாஸ் மார்க் எடுக்கணுமோ அவங்க என்ன செய்வாங்க, இரவு பகலாக புத்தக புழுவாக இருப்பாங்க. அது உலக பிரகாரமான வளர்ச்சிக்கு அது தேவை, அது நிச்சயம் வேண்டும். அது இல்லைன்னு சொன்னால் கல்வி செல்வம் ஒன்று இருந்தால் போதும் மற்ற எல்லா செல்வத்தையும் சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று சொல்லுவார்கள். அதை விட இன்னும் மேலாக, ஒரு படி மேலாக இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா 10+2 என்ற 2 விதமான கட்டளைகள். ஒன்று, பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் 10 கட்டளைகளை தேவன் நம்முடைய இன்று தியானம் செய்ய போகிற நிஜ உலக கதாநாயகனாகிய மோசஸ் அவர்களிடத்தில் இறைவன் அந்த 10 கட்டளைகளை கொடுத்தார். அதை 10th எக்ஸாம் போல இருக்கிறது நமக்கு என்று நான் உங்களிடத்தில் சொல்லியிருந்தேன். அதே போல 10+2 என்று சொல்லப்படுகிற +2 எக்ஸாம் சொல்லுகிறோம் அல்லவா. புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் இயேசுவானவர் கொண்டு வந்த 2 கற்பனைகள், அந்த 10+2 இந்த 10+2ல நீங்கள் அட்லீஸ்ட் நீங்கள் இதில் முதல் கான்சன்ட்ரேட் பண்ணினாலுமே நீங்களும் நானும் இந்த 10 கட்டளைகள் மற்றும் 2 கற்பனைகள், பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அந்த 10 கட்டளைகளையும் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற 2 கற்பனைகளையும் நாம் அனைவரும் நன்கு படித்து அதன் மேல் நம்பிக்கை வைத்து, இறைவன் இப்படிதான் நம்மை டிசைன் பண்ணியிருக்கிறார், இப்படிதான் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்ற ஒரு எண்ணத்தோடு கூட நாம் அதை படித்து கை கொள்ள நம்முடைய அனுதின வாழ்க்கையில் அபியாசப்படுத்த நாம் முயற்சி செய்யும்போது அது நிச்சயமாக இறைவன் நமக்கு போதுமானவராக இருந்து எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்க பண்ணக்கூடியவராக இருக்கிறாருங்க. நீங்கள் என்னதான் டிகிரி முடிச்சிருந்தாலும், நான் கூட பார்த்தீங்கன்னா பிகாம் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன்.
+2 வரைக்கும் தான் நான் வந்துட்டு பாஸ் பண்ணியிருக்கிறேன். பிகாம் வந்துட்டு டிஸ்கன்டினியூ பண்ணிட்டேன். அதனால் நான் வந்துட்டு 10+2 தானே படிச்சிருக்கேன்னு சொல்லி நான் கவலைப்படுறதே இல்லை. உலகத்தில் ஞானிகளை அவமாக்கும்படியாக உலகத்தில் இருக்கிற பைத்தியங்களை தேவன் தெரிந்து கொண்டாராம். இயேசுவானுடைய சீஷர்களெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது ஃபிஷர்மேன் கம்யூனிட்டியிலிருந்து எல்லாரையும் அவர் அழைக்கிறார். வாங்க, நான் உங்களுக்கு இனி மீன் பிடிக்கிறவர்களாக அல்ல, மனிதர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன் என்று சொல்லி அழைத்த தேவன் தான் நம்முடைய தேவன், பிரியமானவர்களே. ஆகவே எந்த டிகிரி, பேச்சுலர் டிகிரி, மாஸ்டர் டிகிரி, ஈவன் பிஹெச்டியே நம்ம பண்ணியிருந்தாலும் இந்த 10+2 என்று சொல்லப்படுகிற 10 கட்டளைகளும் 2 கற்பனைகளிலும் நாம் பயிற்சி பெறவில்லை என்று சொன்னால், படித்து நாம் அதை தெரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால், நம்முடைய கண்கள் வந்துட்டு இருளடைந்த ஒரு குருடனை போலதான் இருப்போம். இந்த உலகத்தை நாம் பார்ப்போம், உலகத்தில் வாழ்வோம் என்பதில் சந்தேகமே இல்லை, பெரியமானவர்களே. சரி, அந்த 10 கட்டளைகள் எங்கே கொடுக்கப்பட்டது என்று பார்க்கும் பொழுது, யாத்திராகம புஸ்தகத்தில் 20வது அதிகாரம் 3 to 17 வசனங்களிலே குறிக்கப்பட்டிருக்கிறது. அதை நான் ரத்தின சுருக்கமாக அந்த 10 கட்டளைகளையும் வாசித்து விடுகிறேன், பிரியமானவர்களே. 1, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். இது உங்களையும் என்னையும் படைத்த தேவனுடைய விருப்பம் மற்றும் எதிர்பார்ப்பு. இதற்கு மீறி நாம் நடக்கக்கூடாது என்பது விதி, பிரியமானவர்களே. இதில் நாம் பாஸ் பண்ணணுமா அல்லது ஃபெயில் ஆகணுமா என்பதை நீங்களும் நானும் தான் முடிவு செய்ய வேண்டும். 2வது, வானம், பூமி, தண்ணீரில் உள்ள எந்த ஒரு சிருஷ்டிக்கும் இணையான யாதொரு விக்கிரகத்தையும் நீ உண்டாக்கக்கூடாது, அவைகளை நமஸ்கரிக்கவும் கூடாது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வானத்தில் நாம் பார்க்கிற சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், அல்லது பறந்து கொண்டிருக்கிற பறவைகள், அல்லது கடலிலே மிதக்கிற வாழ்கிற அந்த மீன் இனங்கள், அல்லது பூமியிலே இருக்கிற எந்த கால்நடைகளாக இருந்தாலும் அதற்கு இணையாக ஒப்பாக எந்த ஒரு இமேஜ் அல்லது உருவத்தையும் நாம் செய்யவும் கூடாது, அப்படி உருவாக்கவும் கூடாது, அதை நமஸ்கரிக்கவும் கூடாது என்பது இறைவனுடைய விருப்பம் மற்றும் எதிர்பார்ப்பு, பிரியமானவர்களே. இதை படித்து தெரிந்து கொண்டால்தான் இந்த மனுஷன், இந்த மனுஷி நன்றாக இந்த பூமியில் இறைவனை எதிர்பார்க்கிறபடி வாழ்ந்து 120 ஆண்டுகள் அழகாக வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையை முடிக்க முடியும், பிரியமானவர்களே. 3, உன் தேவனுடைய நாமத்தை வெண்ணிலே வழங்காதிருப்பாயாக. எதுக்கு எடுத்தாலும் காட் ப்ராமிஸ் என்று சொல்லுவாங்க. அப்படிலாம் இருக்கவே கூடாது. இறைவனுடைய நாமத்தை வந்துட்டு தேவையில்லாத ஒரு அற்ப காரியங்களுக்காக இறைவனுடைய நாமத்தை வந்துட்டு அடிக்கடி நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, தேவையில்லாத இடங்களில் பயன்படுத்தக்கூடாது. வீணிலே வழங்காதிருப்பாயாக. இதையும் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசாரிப்பாயாக. இதையெல்லாம் வருகிற காலங்களில் ஓய்வு நாளை குறித்து நாம் தியானம் செய்வோம். அடுத்தது, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இது மிகவும் முக்கியம். ஆண்டவர் என்னை சொல்லுகிறார், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன், என்னை கனவீனம் பண்ணுகிறவர்களை நானும் கனவீனம் பண்ணுவேன். அதற்கு இணையாக, அதற்கு ஈடாக இப்படிப்பட்ட ஒரு கட்டளையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்கிறார்? உன் தகப்பனையும், உன்னை பெற்றெடுத்த தகப்பனையும் தாயையும் நிச்சயம் நீ என்ன பண்ணணும்? கனம் பண்ணுவாயாக. என்னை எப்படி கனம் பண்ணுகிறாயோ அப்படியே உன்னை பெற்றெடுத்த தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இது 5வது கற்பனை. 6வது கற்பனை, கொலை செய்யாதிருப்பாயாக. கொலை என்பதை நினச்சி கூட பார்க்கக்கூடாது, கையில் கத்தி எடுக்கக்கூடாது, கொலை செய்ய அப்படிப்பட்ட எண்ணங்கள் வரக்கூடாது, பெரியமானவர்களே. 7வது, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. நிச்சயமாக இப்படிப்பட்ட காரியங்களை எதற்காக இறைவன் கொடுக்கிறார் என்று சொன்னால், ஒரு ஆரோக்கியமான நோயில்லாத ஒரு சமுதாயம், ஒரு குடும்பத்தில் பிரச்சனை இல்லாத, பிரிவுகள் இல்லாத, விவாகரத்து இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்காக தான் ஆண்டவர் இத்தனை கட்டளைகளையுமே உங்கள் மேல் என் மேல் வந்துட்டு நலம் விரும்பியாய் நம்முடைய தேவன் இருக்கிறார் என்பதற்கு இதுவெல்லாம் ஆதாரம், பிரியமானவர்களே. இதை நாம் கீழ்ப்படிந்து செய்யும் பொழுது அவருக்கு ஒன்றுமே வரப்போறதில்லை. எல்லாமே நம்முடைய குட்னஸ்க்காக தான் ஆண்டவர் இவ்வளவு அழகாக நமக்கு கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். 8வது கட்டளை, களவு செய்யாதிருப்பாயாக. அதாவது திருடாத அப்படின்ட்டார். திருட்டு என்ற காரியங்கள் இந்த பூமியில் எங்குமே இருக்கிறது. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் இறைவன் கொடுக்கிற அந்த கட்டளைகளிலே ஒன்று, களவு செய்யாதிருப்பாயாக. 9வது கட்டளை, பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. எங்கே பார்த்தாலும் இன்றைக்கி கோர்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷனில் போய் பார்த்தீங்கன்னா சொல்லியே கொடுக்குறாங்க, இப்படி தான் பொய் சொல்லணும், அப்போ தான் நீங்கள் வந்துட்டு கேஸ்லேருந்து நீங்கள் எஸ்கேப் ஆக முடியும்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம் இறைவனுக்கு வந்துட்டு உள்ளதை உள்ளது என்றும் இல்லாததை இல்லை என்றும் தான் சொல்ல வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது, பிரியமானவர்களே. 10வது கட்டளை, பிறனுடைய யாதொன்றையும் மிச்சியாதிருப்பாயாக. அதனுடைய விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிறனுடைய மனைவியாகிலும், அவனுடைய வீட்டையாகிலும், அவனுடைய நிலத்தையாகிலும், அவனுடைய மிருக ஜீவராசிகளை ஆகிலும், அல்லது அவனுடைய வேலையாட்கள்
பிள்ளைகள், அதாவது வேலைக்காரன் வேலைக்காரியாகிலும் யாதொன்றையும் பிறனுடைய யாதொன்றையும் குறித்து எச்சியாதிருப்பாயாக. இது ஒரு குவாலிட்டி லைஃபை வெளியே கொண்டு வருதா இல்லையா என்பதை நம்ம உட்கார்ந்து தியானிக்க வேண்டியதாக இருக்கிறது பிரியமானவர்களே. இப்படிப்பட்ட ஒரு கேரக்டரைஸ்டு பர்சன் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக தான் இறைவன் மோசஸ் அவர்கள் மூலமாக இப்படிப்பட்ட ஒரு 10 கட்டளைகளை கொடுத்து அனுப்பினார் பிரியமானவர்களே. அடுத்து இது வந்து 10th எக்ஸாம் நான் சொன்னேன். இப்போ அடுத்து +2க்கு போக போகிறோம். இது பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமிக்கு இறங்கி வந்த பொழுது நிறைய காரியங்கள் குறித்து இறைவனுடைய வார்த்தைகளை உபதேசங்களாக மலை பிரசங்கமாக நமக்கு போதித்து வந்தது நமக்கு தெரியும். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்று சொல்லப்படுகிற சுவிசேஷ புத்தகத்தில் இது உள்ளடங்கி இருக்கிறது பிரியமானவர்களே. சரி, அந்த +2 10 கட்டளைகளை பார்த்துட்டோம். இப்போ இன்னும் 2 கட்டளைகள் கற்பனைகள் என்னவென்று பார்த்தால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 37, 38, 39 உள்ளடங்கி இருக்கிறது. ஒன்றாவது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. அதாவது உதட்டில் அவரை துதிச்சுட்டு உள்ள மனசு வேற எங்கேயோ இல்லாமல் நம்ம என்ன பண்ணணுமா, முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அவரை நாம் அன்பு கூறணுமாங்க. அரைகுறையாக அவரை அன்பு கூறுகிறேன் என்று சொல்லிட்டு சபைக்கு போய் வருவோம் என்று சொன்னால் ஒரு பிரயோஜனம் இருக்காது பிரியமானவர்களே. நம்ம பாஸ் பண்ணணும்னு சொன்னால் இந்த கற்பனைகள் நாம் கை கொண்டு தான் ஆக வேண்டும். இறைவனுடைய ஆசீர்வாதங்களை 100க்கு 100 நாம் பெற்றுக்கொண்டு சீமான்களாய் வாழ வேண்டும், சீமாட்டிகளாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த 10+2 10+2 என்ற இந்த 12 கற்பனைகளையும் ஒவ்வொரு நாளும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் தெரிந்து கொண்டு விசுவாசத்தோடு கூட நம்முடைய தினந்தோறும் நம்முடைய வாழ்க்கையை அபியாசப்படுத்த வேண்டும் பிரியமானவர்களே. 2வது கற்பனை, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பது. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் முழுமையாக அடங்கியிருக்கிறது என்று இயேசு சொல்லியிருக்கிறார் பிரியமானவர்களே. ஆகவே அந்த 10 கட்டளைகளையும் இயேசுவார் கொடுத்த 2 கற்பனைகளையும் நீங்களும் நானும் தினந்தோறும் கை கொள்வதற்கு மேக்சிமம் ட்ரை பண்ணணும். அது பாருங்க, பாஸ் மார்க்குக்கு 35 மார்க் எடுத்தால் பாஸ். நான் வந்து +2 படித்த காலத்தில் அப்போல்லாம் வந்துட்டு 200 மார்க் 1200 மார்க்ஸ் கொடுத்தாங்க. அதில் வந்து 70 மார்க் எடுக்கணும். எஸ்எஸ்எல்சியில் வந்து பார்த்தீங்கன்னா 35 மார்க்ஸ் எடுத்தால் போதும். அந்த காலத்தில் 500 மார்க்கு 5 சப்ஜெக்ட் இருக்கும். அதில் வந்துட்டு 35 மார்க் பார்டர் மார்க்குன்னு சொல்லுவாங்க. அப்படி தான் நான் எஸ்எஸ்எல்சிலையும் பாஸ் பண்ணினேன், +2லையும் அப்படி தான் பார்டர் மார்க்கில் பாஸ் பண்ணினேன். ஆனால் இன்று கர்த்தருடைய பிரதான கிருபையில் அவருடைய சத்தியத்தை மேய்ந்து கொள்வதில், ஆராய்ச்சி செய்வதில், உபதேசியாளனாக இருப்பதில் நான் தேர்ச்சி பெற்றவனாக இருக்கிறேன் என்பதை என் இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த அனுமதியின் ஊடாக நான் புரிந்து கொள்கிறேன் பிரியமானவர்களே. எந்த ஒரு பின்புலம் இல்லாமல் நேரடியாக தேவன் என்னை அவர் என்ன பண்ணினார், பெயர் சொல்லி அழைத்து, பல முற்பதாக்களை அழைத்த தேவன் இந்த கடைசி காலத்தில் என்னையும் என் குடும்பத்தையும் பெயர் சொல்லி அழைத்த தேவன் இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு பிரசங்கம் செய்யக்கூடிய ஒரு பிரசங்கியாளனாக உங்களை முன்பாக நிறுத்தியிருக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை பிரியமானவர்களே. நிச்சயமாக இந்த மோசஸ் அவர்களை குறித்து நாம் தியானம் செய்ய போவது நமக்கு எல்லாம் ஒரு பெரிய ஒரு புரட்சியாளரை குறித்து நம்ம தியானம் செய்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக நமக்குள்ள அவருடைய சிந்தனைகள் மேலோங்கி நிற்கும் பிரியமானவர்களே. அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்ட சுபாவத்தை சேர்ந்தவர், அவர் எப்படிப்பட்ட பின்னணியிலிருந்து வந்தவர், அவர் பிறந்த பொழுது எப்படிப்பட்ட ஒரு நாச மோசங்கள் அந்த தேசத்தில், எகிப்து தேசத்தில் இருந்தது, இதையெல்லாம் நாம் வந்துட்டு தியானம் செய்ய போகிறோம் பிரியமானவர்களே. இந்த நிஜ உலக கதாநாயகனை குறித்து நாம் தியானம் செய்வதற்கு முன்பாக கடந்த 10வது பாகத்தில் தியானம் செய்து முடித்த யாக்கோபு குடும்பத்தினரை கொஞ்சம் தொட்டு விட்டு சொல்லுவாங்க இல்லையா, விட்ட குறை தொட்ட குறைன்னு, அவளை கொஞ்சம் விட்டுருந்தேன். அதை கொஞ்சம் டச் பண்ணிட்டு நேரடியாக மோசே அவர்களை குறித்து தியானம் செய்ய ஆரம்பிக்கலாம் பிரியமானவர்களே. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கணவன் ஒரு மனைவியோடு கூட இருந்து பிள்ளைகளை பெறுகிற அப்படிப்பட்ட குடும்பத்திலேயே அண்ணன் தம்பிக்குள், அக்கா தங்கிக்குள் மாபெரும் போராட்டங்களும், சண்டைகளும், சச்சரவுகளும், பிரிவினைகளும், கோபங்களும், தாபங்களும், மூர்க்கங்களும், வெறிகளும் என்று அப்படி இருக்கிறது இந்த உலகத்தில். ஆனால் யாக்கோபு அவர்களை பார்க்கும் பொழுது 2 மனைவிகள். அவர் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டது ஒரு மனைவியை தான்.
ரேச்சல் என்று சொல்லப்படுகிற அந்த மகளை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று பார்த்தால், ஆனால் அவருடைய மாமனார் என்ன பண்ணினார் கேட்டிங்கன்னா, மூத்த மகளை கொடுத்தார், இளைய மகளை திரும்ப கொடுத்தார், அதற்கு மறுமனையாட்டிகளையும் 2 பேரை கொடுத்தார். இந்த 4 பேரை திருமணம் செய்து கொண்டு 12 ஆண் பிள்ளைகளை பெற்று ஒரு மகளை பெற்ற அந்த மனிதர் வந்துட்டு பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நிஜம் இல்லைங்க. பிறந்த வீட்டில் கொஞ்சம் அப்படி இப்படி அவர் வாழ்ந்துட்டு ஒரு மூர்க்கனை போல கள்ளத்தனமாக ஆசீர்வாதங்கள் எல்லாம் பெற்றுக்கொண்டு வாழ்ந்தார் என்று நம் சரித்திரத்தில் நாம் தியானம் செய்தோம். ஆனால் அவருடைய மாமனார் வீட்டிற்கு போகும்பொழுது நிறைய பாடங்களை கற்றுக்கொண்டார். மாமனாரே அவருக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்து விட்டார் என்று கூட சொல்லலாம். கடைசியாக அவர் இறைவன் அவரை சந்திக்கும் பொழுது அவருடைய பெயரை மாற்றி இஸ்ரவேல் என்று இனி உன்னுடைய பெயர் அழைக்கப்படும் என்று சொன்ன பிறகு அவர் அந்த ஒரு புதுமையான ஒரு மனுஷனாக காட்சி அளிக்கிறார். பிரியமானவர்களே, திரும்பவும் வீட்டிற்கு செல்கிறார். அண்ணன் இடத்துல மன்னிப்பு கேட்கிறார். தகப்பன இடத்துல போய் அவரை சந்தித்து அவரிடத்துல மன்னிப்பு கேட்கிறார். கடைசியாக அவருடைய தகப்பன் இறக்கும் பொழுது அண்ணன் ஏசா அவர்களும் தம்பி யாக்கோபு அவர்களும் சேர்ந்து தகப்பனாகிய ஈசாக்கு அவர்களை அடக்கம் பண்ணினார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம். எதற்காக சொல்கிறேன் சொன்னால், இந்த காலத்தில் கூட நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, ஒன்று இருக்க இன்னொன்றை தேடி போவது, ஒரு கல்யாணத்திற்கு பதிலாக 2 கல்யாணம் 3 கல்யாணம், அது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. இந்த காலங்களிலே இந்த நூற்றாண்டில் பலவிதமான குடும்ப பிரச்சனைகள் வந்து கொண்டே இருப்பதை நான் சொல்லித் தர வேண்டும் என்று அவசியமில்லை. காவல் நிலையத்திற்கு போனால் தெரியும், அல்லது கோர்ட்டுக்கு போனால் நமக்கு புரிய வரும். பிரியமானவர்களே, இதற்காக தான் ஆண்டவர் வந்துட்டு இந்த 10 கட்டளைகளையும் இந்த 2 கற்பனைகளையும் அந்த 10+2 நீங்கள் நிச்சயமாக பாஸ் பண்ணி ஆகணுங்க. நீங்கள் மட்டும் இல்லை, நானும் ஒவ்வொரு நாளும் இதில் இன்றைக்கு நான் தேர்ச்சி பெற்றிருக்கிறேன்னா, இன்னைக்கு தேர்ச்சி பெற்றதுனால நாளைக்கு தோல்வி அடைவதற்கு உண்டான காரியங்கள் நிறையவே இந்த பூமியில் இருக்குது. ஆல்ரெடி எல்லாமே எல்லா இடத்துலையும் பதுங்கி இருக்கிறது. நாம தான் அதுலேருந்து எஸ்கேப் ஆகணும் சொன்னால் இந்த வார்த்தைகளை கை கொண்டு தான் நம்ம நடக்கும். நோ என்ட்ரி இருக்கும் பொழுது போர்டு வச்சதுக்கப்புறம் அந்த நோ என்ட்ரிக்குள்ளே போனால் நான் முட்டாள் தானே. ஆகவே இறைவன் கொடுத்த இந்த 10 கட்டளைகளின்படி, இந்த 2 கற்பனைகளின்படி நீங்களும் நானும் செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் நன்றாக இருப்போம். பிரியமானவர்களே, ஆகவே யாக்கோபு அவருடைய குடும்பத்தில் ஏற்பட்ட பலவிதமான பிரச்சனைகள், அவருக்கு பிறந்த அந்த 12 பிள்ளைகள், 12 பிள்ளைகளில் 11 ஆண் மகன்கள் செய்த காரியம் என்னவென்று நான் அல்ல, யாக்கோபு அவர்களே ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததை நம்ம எல்லாம் தியானம் செய்தோம். ஆகவே அவருடைய மகளுக்கு என்ன விதமான ஒரு அநியாயம் நடந்தது எல்லாம் நாம் பார்த்தோம். இதற்கு எல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா, ஒரு மனைவி கணவன் இருக்கிற அந்த குடும்பத்திலே இவ்வளோ பிரச்சனை இருக்கும் பொழுது, அதை டேக்கிள் பண்ணுறதுக்கு இவ்வளோ ஞானம் தேவைப்படும் பொழுது, இப்படி தேவையில்லாத இல்லெஜிமேட் லைஃப்பை நம்ம லீட் பண்ணுவோம்னு சொன்னால் அவங்களுக்கு பிறக்கிற பிள்ளைகளெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு நாச மோசத்திற்கு வரும். ஆகவே ஆரோக்கியமான சந்ததியை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தான் இறைவன் உங்களையும் என்னையும் அவருடைய சமூகத்தில் இந்த நாளில் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, சரி, மோசஸ் அவர்களை குறித்து இப்பொழுது நேரடியாக தியானம் செய்ய இருக்கிறோம். மோசஸுடைய தகப்பனுடைய பெயர் அம்ராம் என்று சொல்லலாம். அம்ராம். தாயுடைய பெயர் வந்துட்டு யோகபேத் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். இவர்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லேவி கோத்திரத்தார் என்று நாம் பார்க்கிறோம். லேவி என்று சொல்லும் பொழுது யாக்கோபு அவர்களுடைய 12 புத்திரர்களிலே ஒரு புத்திரரின் பெயர் வந்துட்டு லேவி கோத்திரம் என்று சொல்லப்படுகிறது. இதனுடைய வம்சாவழியில தான் மோசஸ் அவர்களுடைய தகப்பன் வருகிறார் என்று பார்க்கிறோம், தாய் யோகபேத் வருகிறார் என்று பார்க்கிறோம். சரி, இது மோசஸுடைய தாய் தகப்பனுடைய பெயர்கள் மற்றும் எந்த கோத்திரத்தின் ஊடாக, லேவி கோத்திரத்தின் ஊடாக வருகிறார்கள் என்பதை வேதத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. பிரியமானவர்களே, சரி, மோசஸ் அவர்களுடைய மாமனார் அவர் யார், அவர் எந்த பின்னணியிலிருந்து வந்தவர் என்று நாம் பார்ப்போமா? மோசஸ் அவர்களுடைய மாமனார் பெயர் வந்துட்டு எத்ரோ என்று சொல்வார்கள். மோசஸ் அவர்களுடைய மனைவி பெயர் வந்துட்டு சிப்போரால். அவருக்கு 2 ஆண் பிள்ளைகள் பிறந்தாங்க. அந்த 2 ஆண் பிள்ளைகளில் வந்துட்டு பெயர் பார்த்தீங்கன்னா கெர்சோம் என்பது பெரியவருடைய, அதாவது மூத்த மகனுடைய பெயர். இளையவருடைய பெயர் வந்துட்டு எலியேசர். கெர்ஷோம் மற்றும் எலியேசர் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, சரி, இந்த மோசஸுடைய மாமனார் எத்ரோ என்பவர் வந்துட்டு மீதியான் தேசத்து ஆசாரியன் என்று வேதம் கூறுகிறது. பிரியமானவர்களே, மீதியான் என்பதன் பொருள் அல்லது விளக்கம் என்னவென்று பார்ப்போம் என்று சொன்னால், ஆபிரகாம் அவர்களுக்கு மனைவியாக சாராள் இருந்தார்கள். மறுமனையாட்டியாக ஆகார் அவர்களும் இருந்தது போல, சாராள் அவர்கள் மரித்த பிறகு
மூன்றாவதாக ஒரு திருமணத்தை செய்து கொள்ளுகிறார் ஆபிரகாம் அவர்கள் என்று வேதம் கூறுகிறது. அந்த மூன்றாவது மனைவியின் பெயர் தான் கேத்துராள். இவர்களுக்கு பிறந்த மகனின் பெயரை தான் மீதியான் என்று சொல்லப்படுகிறது. பெரியமானவர்களே, இந்த மீதியான் தேசத்து ஆசாரியனாகிய என்று எத்திரோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? வம்சம் எப்படி வந்து பாருங்க. அந்த ஒரே லைன்ல இதெல்லாம் பார்க்கும் பொழுது, இந்த வரலாறை எல்லாம் ஆராய்ச்சி செய்யும் பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அதை உங்களுக்கு எடுத்து சொல்லும் பொழுது நான் பாக்கியவனாக நான் எண்ணிக்கொள்ளுகிறேன். இந்த கேத்துராள், மூன்றாவது மனைவி ஆகிய கேத்துராள், இவர்களுக்கு பிறந்த மகனின் பெயரை தான் மீதியான் என்று வரலாறு கூறுகிறது. அந்த மீதியான் என்ற அந்த வம்ச வழியில இருந்து வந்தவர் தான், இந்த பின்னணியிலிருந்து தோன்றியவர் தான் மோசேயினுடைய மாமனாராகிய ஃபாதர் இன்லா என்று சொல்லப்படுகிற எத்திரோ அவர்கள். இந்த மீதியான் ரீஜியன் என்பது எகிப்து தேசத்திற்கு தெற்கே உள்ள பகுதி என்றும் புரிந்து கொள்ளப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த மீதியான் என்கிற தேசம் இப்பொழுது உலகத்தில் வரைபடத்தில் அந்த தேசம் என்று நீங்கள் தேடுவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அது இருக்காது. அந்த மீதியான் என்ற அந்த தேசம், அந்த ரீஜியன், அந்த பகுதி இப்பொழுது எத்தியோப்பியா என்று மாற்றப்பட்டிருக்கிறது. எத்திரோ என்ற அந்த மனிதர், தேவனுடைய ஊழியக்காரராக இருந்த மோசேஸ் அவர்களுடைய மாமனார் அவர்கள் எத்தியோப்பியா தேசத்தை சார்ந்தவர் என்று நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. பிரியமானவர்களே, இந்த மீடியன் ரீஜன் என்பது நாளடைவில் எத்தியோப்பியா என்று அழைக்கப்படுகிறது என்று எண்ணாகமம் புஸ்தகத்தில் 12வது அதிகாரத்தில் 1 to 16 வசனங்களை வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது நாம் நிச்சயமாக இதை அழகாக புரிந்து கொள்ள முடிகிறது. பிரியமானவர்களே, சரி, ஒரு கட்டத்தில் பிறகு நம்ம அதையெல்லாம் தியானம் செய்ய போகிறோம். இந்த எத்தியோப்பியா என்று சொல்லப்படுகிற அந்த இடத்துல இருந்துதான் இந்த நம்ம அந்த எத்ரோ அவர்களுக்கு வந்துட்டு 7 பெண் பிள்ளைகள் இருந்ததாக வரலாறு கூறுகிறது. அந்த 7 பெண் பிள்ளைகளிலே முதலாவது மகளை தான் வந்துட்டு நம்முடைய மோசஸ் அவர்கள் திருமணம் செய்து கொண்டதாகவும் வரலாறு கூறுகிறது. பெரியமானவர்களே, எவ்வளோ ஒரு அழகான வரலாறு பாருங்க. இவர் வந்துட்டு லேவி குடும்பத்திலேருந்து வரார் நம்முடைய மோசஸ் அவர்கள். ஆனால் எத்தியோப்பியா தேசம் அதனால தான் ஒரு கட்டத்தில் வந்துட்டு மோசஸ் அவர்களிடத்துலாம் தேவனை வந்துட்டு பேசுவாரா, நம்ம இடத்துல பேச மாட்டாரா என்று சொல்லி அவருடைய சகோதரி மிரியம் அவர்களும் சகோதரன் ஆரோன் அவர்களும் வந்துட்டு ஒருத்தர் என்ன பண்ணுறாங்கன்னா அவரை குறித்து ஒரு ஏளனமாக பேசுகிறாங்க. அது இறைவன் கேட்டுட்டார். கடைசியில் என்ன நடந்தது தெரியுங்களா? மிரியம் அவர்களுக்கு வந்து குஷ்டரோகமே வந்தது. அதற்காக மோசஸ் அவர்கள் மன்றாடுவதாக எல்லாம் நம்ம வரலாற்றில் நாம் பார்க்க முடிகிறது. பெரியமானவர்களே, இவருடைய பிறந்த ஊர் வேறு, ஆனால் காலத்தின் கட்டாயத்தின் நிமித்தம் எகிப்து தேசத்திலிருந்து தப்பித்து கொண்டு போகிற பொழுது அவர் சந்தித்த ஊர் வேறு, இடம் வேறு, மனிதர்கள் வேறு, இவருடைய ஸ்கின் கலர் வேறு, இவர் எடுத்து கல்யாணம் செய்து கொண்ட அந்த அவருடைய மனைவியினுடைய அந்த பின்னணி, அந்த எத்தியோப்பியா தேசத்தினுடைய மக்கள் எப்படி இருப்பார்கள் சொன்னால் டார்க் ஸ்கின் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காலத்திலே ஒரு புரட்சியாளராக தன்னுடைய திருமணத்திலேயே அவர் புரட்சியையும் செய்திருக்கிறார் என்பதை இந்த காலை வழியில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெரியமானவர்களே, ஆகவே இந்த முதல் பாகத்தில் மோசஸ் அவர்களை குறித்து நான் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும்தான் நான் கொடுத்துருக்கிறேன். இந்த மோசஸ் அவர்களை குறித்த யாத்திராகம புஸ்தகம் 1 அதிகாரம் 2வது அதிகாரத்தில் அவருடைய பிறப்பு, அவருடைய திருமணம், அவர் தப்பித்து போகிற காரியங்கள், எதற்காக அவர் எகிப்து தேசத்தை விட்டு ஓடி போகிறார், இது எல்லாவற்றையும் நாம் அடுத்த பாகத்தில் 2வது பாகத்தில் நாம் தியானம் செய்ய இருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆகவே தொடர்ந்து இந்த தேவ செய்தியை கவனமாக கேளுங்கள். உலகெங்கிலும் இருந்து தமிழ் பேசுகிற மக்கள், மற்ற பாஷைகளை பேசுகிற மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதுவரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனலை கர்த்தருடைய கிருபையில் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் 2000 பேருக்கு மேல் பார்த்திருக்கிறீர்கள் என்பதில் நான் அதை உள்ளபடியே நான் மகிழ்ச்சியோடு கூட சொல்ல விரும்புகிறேன். பெரியமானவர்களே, இது ஒரு வியாபாரத்தின் நோக்கத்திற்காக கொடுக்கப்படுகிற தேவ செய்தி அல்ல. இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்று இறைவன் சொன்னது போல இலவசமாய் இறைவனுடைய கரத்திலிருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டிருக்கிற நாம், நீங்கள் அனைவரும் இதை பெற்று அனுபவித்து இந்த நாளிலே இறைவன் என்னோடு கூட பேசினார் என்ற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்குள்ள வந்தால் அதை விட பெரிய மகிழ்ச்சி எனக்கு இருக்க முடியாது. பிரியமானவர்களே, நிச்சயமாக ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதாண்டா வளர்ச்சி என்று சொல்லியிருக்கிறது போல நீங்களும் நானும் நிச்சயமாக லீபனோனின் கேதுரு மரங்களைப் போல நாம் உயர்ந்து இருக்கும் பொழுது தேவன் நிச்சயமாக மகிழ்ச்சி அடைவார். பெரியமானவர்களே, ஏனென்றால் அவர் தான் உங்களையும் என்னையும் பெற்றெடுத்தவர், சிருஷித்தவர்,
நேரம் வரும்பொழுது பெயர் சொல்லி அழைத்தவர் அவர்தானே. ஆகவே நிச்சயமாக இந்த சத்தியத்தின் ஊடாக 10+2 பாஸ் பண்ணி விட்டோமா? அட்லீஸ்ட் மினிமம் பாஸ் மார்க்காவது எடுக்க நாம் ட்ரை பண்ணியிருக்கிறோமா? அப்படி ட்ரை பண்ணும் பொழுது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய நம்முடைய திரியேக தேவன் நிச்சயமாக நமக்கு இன்னும் உதவி செய்து, உபகாரம் செய்து, இன்னும் அறிவினாலும் ஞானத்தினாலும் சிறந்து விளங்க இறைவன் நமக்கு அனுகிரகம் புரிவார் பிரியமானவர்களே. ஆகவே இந்த சத்தியத்தை இந்த காலை வேளையில் இத்தோடு கூட நான் முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் 12வது பாகத்தில் மோசஸ் அவர்களை குறித்து மிகவும் விலாவரியாக நாம் தியானம் செய்ய இருக்கிறோம். அது வரைக்கும் நான் உங்களிடத்திலிருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிக்கட்டும். God bless you all. Bye.